திருவள்ளூர் மாவட்டம் ஈக்காடு பகுதியைச் சேர்ந்தவர் சாவித்ரி. தனது கணவர் கந்தன்குமார், மனநலம் குன்றிய மகன் நவீன்குமார் மற்றும் இளைய மகன் புவனேஷுடன் வசித்து வருகிறார். கணவர் கந்தன்குமார் கூலி வேலை செய்து கிடைத்த சொற்ப வருமானமே குடும்பத்தை காப்பாற்றி வந்தது. கந்தன்குமாருக்கு தீராத வயிற்று வலி காரணமாக கடந்த மார்ச் மாதம் திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அவரது வயிற்றில் இருந்த கட்டியை அகற்ற அவரது முதுகு தண்டுவடத்தில் மயக்க ஊசி செலுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. அந்த ஊசி சுமார் 8 சென்டிமீட்டர் அளவில் நீடில் முறிந்து எலும்புக்குள்ளேயே தங்கிவிட்டதாக சொல்லப்படுகிறது. இதுகுறித்து மருத்துவமனை நிர்வாகத்தினர் கூறியதை கேட்டு அவசரமாக அவர் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டார். கந்தன்குமாருக்கு முதுகில் இருந்த ஊசி எடுக்கப்பட்டது. ஆனால் இடுப்புக்கு கீழே எந்த உறுப்பும் வேலை செய்யவில்லை. அனைத்து உறுப்புகளும் செயலிழந்ததால் வீட்டிலேயே முடங்கியுள்ளார் கந்தன்குமார். நைட்டு ஒரு 11 மணிக்கு ராஜீவ்காந்திக்கு எடுத்து போய் சேர்க்க போது உடனே 2 மணிக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க. அந்த த்ரெட்டு வெளியே எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 8 இன்ச்சு இருக்குது அந்த த்ரெட்டு. இவங்க சொன்னது 1 இன்ச்சு பிளட்டில் கரைஞ்சிடும் சொன்னாங்க. ஆனால் அது பிளட்டில் கரையிறதுக்கு வாய்ப்பே இல்லையா. அங்கே போய் 8 இன்ச்சு எடுத்துட்டு அந்த ஃபோட்டோ எல்லாமே நான் என்க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் தெலுங்க. இதை முடிச்சுட்டு வந்த பிறகு இதே திருவள்ளூர் ஜிஹெச்சில் மனு கொடுத்தோம். ஜேடி ஆஃபீஸுக்கு போயிட்டு மனு கொடுத்துட்டு அவர் நம்ம லெட்டர் கொடுத்து ஆஃபீஸ் என்கொயரி இது வரைக்கும் எந்த ரிசல்ட்டும் இல்லை. இதனால் அவர் வேலைக்கு செல்ல முடியாத நிலையில் அவரது குடும்பம் வறுமையில் வாடி வருகிறது. இந்நிலையில் தனது கணவரை இந்த நிலைக்கு ஆளாக்கிய மருத்துவமனை மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கந்தன்குமாரின் மனைவி சாவித்ரி கோரிக்கை விடுத்துள்ளார். மனநலம் பாதிக்கப்பட்ட மகனை வைத்துக்கொண்டு வருமானம் இல்லாமல் கஷ்டப்படுவதாகவும் அவர் வேதனை தெரிவிக்கிறார். நான் வளர்ச்சி இல்லாத குழந்தைய வச்சிருக்கேன். ஒரு 8 வயசு பையனை வச்சிருக்கேன். நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியல. இப்போ 2 நாளாக எங்கள் வீட்டுக்கு நான் செத்துறேன்றாரு. நானும் இங்கே செத்துட்டு போகிறேன் என் பசங்களை வச்சுக்கின்னு. என்னால் தாங்க முடியல. எங்கள் வீட்டுக்கார அவங்க என்ன சொன்னாங்க, எப்படிட்டு நான் அப்படியே அனுப்புறேன்ட்டு லாஸ்ட்டில் மாசம் பண்ணிட்டாங்க. தனது தந்தை பழையபடி வேண்டுமென்றும் அவர் நடக்க வேண்டுமென்றும் அவர்களது இளைய மகன் கூறி அங்கிருந்தவர்களை கண்ணீரில் மூழ்கடித்தான். அவ சுயனவே இல்லை, எங்கள் அம்மாவை போன்னு சொன்னாங்க. அப்புறமா 7 மணி வரையும் அங்கேயே வச்சுருந்தாங்க. அப்புறமா ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கு கூட்டின்னு போனாங்க. அப்புறமா காலே வரல. அப்புறமா 7 மணிக்கு மெட்ராஸ் ஜிஹெச்சுக்கு அனுப்பிச்சினாங்க சார். அப்புறமா காலே வராமல் பெட்டில் படுத்துன்னு இருக்கார் சார். எங்கள் அப்பா எனக்கு பழைய மாதிரி நடக்கணும் சார். எனக்கு எங்கள் அப்பா எப்படி நடந்திருந்தாரோ அதே போல் நடக்கணும் சார். பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரும் அவர்களது உறவினர்களும் கந்தன்குமாரின் புகைப்படங்களை கையில் ஏந்தியபடி வந்து மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்துள்ளனர். பாதிக்கப்பட்டுள்ள குடும்பத்திற்கு தமிழக அரசு உரிய நிவாரணத்தை வழங்கி அவர்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு. மாலை முரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக விநாயகமூர்த்தி.